வெல்கம் டு அகல்யாஸ் வேர்ட்ஸ் வித் அகல்யா. இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ அண்ட் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் மினி விலாக். ஸோ இந்த யூடியூப்போட ஒரு சின்ன இன்ட்ரோ நான் சொல்லியிருந்தேன். இந்த யூடியூப் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு திங்கை தான் நான் இந்த யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் எக்ஸாம்பிள் எப்படின்னா அந்த டோராவின் பயணங்கள் மாதிரி தான், பட் அவ்வளோ கிரிஞ்சாலாம் இருக்காது. ஒரு ஃபன்னியாக என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டாக தான் இருக்கும் இந்த யூடியூப் சேனலில். என்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குது. நான் கிரிஞ்சாக பண்ண ஒரு வீடியோ கூட நான் அதை அப்லோட் பண்ணுறேன். 2020 பண்ண ஒரு கிரிஞ்சு வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். நார்மலாக எல்லா யூடியூப்லேயும் சொல்கிறது தான் நார்மல், லைக் ஷேர் சப்ஸ்கிரைபுங்கிற மாதிரி தான். ஸோ நம்மளாம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று, இந்த வீடியோ வந்து ஒரு டாஸ்க் இருக்குது எனக்கு. இது வந்து ஒரு 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து தான் நாம் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா என்னோடய தாட் என்னென்னா, உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், என்னை பார்க்கணுங்கிறது மட்டும்தான். எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லி நான் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கலாம். பட் அதில் எந்த நீச் இருக்குது? சப்ஸ்கிரைப் எனக்காட்டி பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க, அவங்க என்னோடய வீடியோஸெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த சேனலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதை தான் யோசிக்கும். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டக்குன்னு நம்ம மினி விலாக் பார்க்க போகலாமா? வாங்க. நம்ம போட்டு போக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அப்பாவும் என் கூட வந்திருந்தார். அப்புறம் அங்கே போகும்போது எல்லாம் நார்மலாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேமராமேனுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொண்ணுக்கு அழகாக லெஹெங்கா போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறையா பேர் சுற்றி இருந்தாங்க. ரொம்பவே பக்குவம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு இன்னசென்ட்னால எனக்கு கொஞ்சம் பயம். அதாவது புது இடத்துல நான் கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். அப்புறம் அந்த பக்கம் வச்சுருந்த பிளேட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது கிஃப்ட் மாதிரி வாங்கியிருந்தாங்க. இதெல்லாமே அதான் ரேப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நார்மலாக அங்கே பண்ணுவாங்களா, ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் ஆரஞ்சு கலர் சாரீ தான் எங்கள் அத்தை. அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்து போர் அடிச்சிருச்சு எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் வெளியே வந்து பால்கனியில் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஒரு கொய்யாக்காய் செடி இருந்துச்சு. சாப்பிட தான் முடியல, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஏதோ பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். இந்த ரெட் கலர் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே வந்து வேறு ஊருக்கு போவாங்க. நார்மல் கலர் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து வேறு ஏரியா போவாங்க. அவ்வளோதான் இங்கே பார்த்த அளவு. வீட்டில் தான் இருக்கும். கீழே எல்லா அரேஞ்ச்மெண்ட் போயிட்டுருக்கு. கீழே பூரி சொல்கிறாங்க. சாப்பாடு இன்னும் நான் சாப்பிடவே இல்லை. இன்றைக்கியான விலாக்ஸ் அடுத்தடுத்து பார்க்கலாம். பின்னாடி பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் இங்கேருந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான். ஸோ இதான் என்னோடய சாரீ. அழகாக இருக்கா? நார்மலாக தான் மேக்கப் போட்டிருக்கேன். அதனால என்னோடய வீடியோவில் கெட் ரெடி வித் மீ நான் போடலை. திஸ் இஸ் மை ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் திங்கை வந்து ஜஸ்ட் நான் காட்டுவேன், அவ்வளோதான். ஓவராக சீன் போடுறதுல இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகே பாய். அடுத்த கிளிப்ஸை பார்ப்போம். அடுத்து என்ன, சாப்பாடு தான். இலையில பாயசத்தை வச்சுட்டாங்க. ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாயசம். அப்புறம் இந்த பக்கம் பாட்டில் கீழே போட்டு அதை எடுத்து மேலே வச்சுட்டு இருந்தேன். அப்படியே இப்போது இங்கே வந்து ஒரு பயர் வச்சு ஒரு டிஷ் செய்வாங்க. எல்லா ஃபெஸ்டிவல்லையும் அதை போடுவாங்க. இங்கே ரொம்ப அது ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி இங்கே இருக்கிறதெல்லாம் பேர் தெரியாது, சாப்பிட்டானா. இது வந்து கோபி மஞ்சூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களே, அது வடக்கன் டிஷ்ஷுன்னு. இது வந்து கன்னடாவில் ஒப்பட், தமிழில் போலின்னு நினைக்கிறேன். இது வந்து நெய்யெல்லாம் போட்டு ரொம்ப திகட்டுச்சு. அதனால எதாவது சாப்பிட்டாச்சு. இது வந்து அடுத்து பூரி சாப்பிட்டோம். அது ரொம்பவே பெரிய பூரியாக கூட சென்னா மசாலா கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிடணும் ரொம்ப ஓவராக ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற காரணம்னா அந்த சாப்பாடுக்கு அளவாக தயிர் ஊற்றிருப்பாங்க. நிறையா போட்டுட்டாங்க, சாப்பிட முடியல. இது வந்து பலாவ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஆனால் அதோடய பேர் வெஜ் பிரியாணி. ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. கூட இந்த விலாக் முடியுது. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.